அனைவருக்கும் வணக்கம். கழுத்தை நெரிக்கும் கடன் சுமையின் காரணமாக பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைய இருக்குதுங்க. இந்த வகையில உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை பற்றியும் ஒவ்வொரு ராசியை பற்றியும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்கு. வருமானம் அதிகரிப்பதற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. மேலும் சகாயஸ்தானாதிபதி புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சித்த காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. 7.5 சனியினுடைய விரைய சனியினுடைய ஆதிக்கம் தொடங்குகிறது. எனவே விரயங்கள் என்பது ஏற்படதாங்க செய்யும் என்றாலும் அவை சுப விரயங்களாக அமைய இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. குறிப்பா இடம் பூமி வாங்க முயற்சி கை கூட இருக்கு. அந்த முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு பாக்கியஸ்தானாதிபதி சனியும் சேர்ந்திருப்பதால் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த நேரம் தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. நினைக்க இயலாத அளவு தொழில் வளர்ச்சியும் குடும்ப முன்னேற்றமும் கொடுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. பணி ஓய்விற்கு பிறகும் பணி நீடிப்பு உண்டு. வருமான பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக முடிக்கும் சந்தர்ப்பமும் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் புதனை குரு பார்க்கிறாருங்க. எனவே எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பதால் மனக்குழப்பங்களும் பிள்ளைகளால் கவலைகள் வந்து சேருங்க. பழைய கடன்களை அடைக்க புதிய யுக்திகளை கையாள்வீங்க. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமேனால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டுங்க. தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் புதன் ராகு ஆகிய 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அஷ்டமத்து சனி விலகிவிட்டதுங்க. எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றி கிடைக்க இருக்கு. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க. தொழில் வெற்றி நடை போடும். தொல்லை தந்தவர்கள் விலக இருக்காக. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்போது கிடைக்கலாங்க. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக இருக்கு. என்றாலும் செவ்வாய் 8 சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. ஒரு சில சமயங்கள்ல அதிக விரயங்களால் மனக்கவலைகளும் உருவாகலாம். அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறதுங்க. அஷ்டமத்து சனி என்றால் அலைச்சல் அதிகரிக்குங்க. ஆதாயம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் மருத்துவ செலவும் உண்டுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்குங்க. விரயங்கள் கொடுங்க. வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் விருப்பமின்றி வந்து சேர இருக்கு. கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலைப்படுவீங்க. சனியும் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் கொடுங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட
இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரியன் சனி சேர்க்கையும் இருக்கிறது. அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறதுங்க. குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே கூடுதல் நன்மை கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவே பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபாதிபதியான புதனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குருமங்கல யோகம் உருவாகிறது. அஷ்டம சனியும் விலகியதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசி அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகி விட்டதால் இனம் புரியாத கவலை மேலோங்கி வந்த நிலையில் இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனி விலகிவிட்டதுங்க. இனி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தனஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால் தடையின்றி தனவரவு வந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல கும்பராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் சப்தமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே குடும்பத்தில் சுப காரிய தடை பெறுங்க. அதே போல் ஜென்ம சனி விலகுவதால் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடைக்கற்கள் அனைத்தும் கூட படிக்கற்களாக மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மீன ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று செஞ்சிருக்கிறார். அவர் இக்காலகட்டம் தொடக்கத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே இக்காலகட்டம் ஆரோக்கியத்தோடு அகல இருக்குதுங்க. குரு வக்ர நிவர்த்தியாகும் நேரத்தில் குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் அதிகரிக்கும். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ன மாதிரியான தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.